சஹாரன்பூர்னு ஒரு கிராமம் இருந்துச்சு. அங்க ஜனங்க கோவில்கள்ல ஸ்வீட்ஸ்க்கு பதிலா காய்கறியை செலுத்துவாங்க. அந்த கிராமத்துக்கு புதுசா ஷாலு வந்தா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவளுக்கு கல்யாணம் ஆச்சு. ஷாலு தன்னோட பிறந்த வீட்ல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கடலை மாவுல லட்டுவை செஞ்சு அத கோவிலுக்கு பிரசாதமா கொண்டு போவா. புகுந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அவ இந்த பழக்கத்தை விடல. அவ கோவிலுக்கு ஸ்வீட்ஸ் எடுத்துட்டு போனா. ஆனா பூசாரி அவளை தடுத்துட்டாரு. எப்படி மத்தவங்க எல்லாம் காய்கறிகளை கொண்டு வராங்களோ அதே மாதிரி நீயும் காய்கறிகளை கொண்டு வா. இங்க எந்த கோயில்லையும் ஸ்வீட்ஸ பிரசாதமா கொடுக்கறது இல்ல. கிராமத்து ஜனங்களோட இந்த பைத்தியக்காரத்தானும் ஷாலுக்கு புரியவே இல்ல. அவ தன்னோட புருஷன் மோலு கிட்ட கோவில்ல எதுக்கு ஸ்வீட்டை பிரசாதமா கொடுக்கறது இல்லைன்னு கேட்டா. இங்க கிராமத்துல இந்த விதிமுறைய எத்தனையோ வருஷமா கடைபிடிச்சு வராங்க. இங்க ஒரு பேய் இருக்கு. அந்த பேய் எப்படியோ மனுஷ உருவங்கள் கொண்டு இந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு ஸ்வீட்டை பிரசாதம்னு கொடுக்கும். அந்த பேய் கொடுக்கிற ஸ்வீட்டை சாப்பிட்டா ஜனங்க சுயநினைவை இழந்துருவாங்க. அதுக்கப்புறம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துக்குவாங்க. அவங்களுடைய பைத்தியக்காரத்தனம் எப்போ அடங்கும்னா அவங்கள அந்த பேய் பலி கொடுத்ததுக்கு அப்புறம்தான். அதனால இந்த கிராமத்துல மறந்து போய் கூட ஸ்வீட்ஸை எடுத்துட்டு போகாத. அதுக்கப்புறம் ஜனங்க உன்னை பேயின்னு நினைச்சுக்குவாங்க. அதே மாதிரி உனக்கு யாரு ஸ்வீட் கொடுத்தாலும் நீ சாப்பிடாத. ஏன்னா பேய் எந்த ஒரு உருவத்தை கொண்டும் முன்னாடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஷாலுவோட புருஷர் ரொம்ப படிச்சவர் கிடையாது. ஆனா ஷாலு சயின்ஸ்ல 12th கிளாஸ் வரைக்கும் படிச்சிருந்தா. அவ பேய் ஆத்மாக்களை நம்புறவ கிடையாது. அப்போ கோவில்ல ஸ்வீட்டை பிரசாதமா கொடுக்க முடியலன்னா அப்போ நான் என் வீட்டு வாசல்ல ஒரு கோவிலை வைக்கிறேன், அதுல பிரசாதத்தை கொடுக்கறேன், அப்புறம் பாக்குறேன் என்னை யாரு தடுக்கிறாங்கன்னு. ஷாலு தன்னோட வீட்டு வாசல்ல ஒரு சின்ன கோவிலை உருவாக்கினா. அப்புறம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த கோவில்ல லட்டுவை பிரசாதமா படைப்பா. ஒரு நாள் வேற ஒரு பெண் உருவத்துல பேய் ஷாலுவோட வீட்டுக்கு வந்துச்சு. நீ இந்த கிராமத்துக்கு புதுசா வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா, இப்பதான் 2 மாசத்துக்கு முன்னாடி தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. ரொம்ப நல்ல விஷயம் கண்ணு. எப்பவும் நீ சந்தோஷமா வாழணும். அது சரி, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீ ஸ்வீட்ஸ் படைக்கிறியா? ஆமா, இந்த கிராமத்து ஜனங்க வேணா பேயை கண்டு பயப்படலாம், ஆனா நான் பயப்பட மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா கிராமத்துல விஷயம் பரவ ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது மோனுவோட மனைவி அவளோட வீட்லயே ஸ்வீட்டை பிரசாதமா படைக்கிறான்னு. கிராமத்து ஜனங்களோட பயமும் குறைய ஆரம்பிச்சது. அப்புறம் ஒரு நாள் அந்த பேய் ஷாலுவோட உருவத்துக்கு மாறுச்சு. அப்புறம் ஷாலுவோட பக்கத்து வீட்டுல இருந்தவங்களுக்கு அந்த ஸ்வீட்ஸை எடுத்துட்டு போச்சு. கல்பனா, நான் பிரசாதம் எடுத்துட்டு வந்திருக்கேன், இந்தா இத சாப்பிடு. அம்மா ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. உங்க அம்மா படிக்காதவங்க, நீ தான் படிச்சிருக்கல்ல. இந்த ஸ்வீட்ஸை சாப்பிடறதுக்கு என்ன பயம்? சுத்தமான நெய்யால செய்யப்பட்டது. இந்த ஸ்வீட்ஸ் எவ்வளவு மனமா இருக்குன்னு நீயே பாரு. சுவையான ஸ்வீட்டை பார்த்ததும் கல்பனாவால இருக்க முடியல. அந்த பேய் கொடுத்த ஸ்வீட்டை அவ சாப்பிட்டுட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கல்பனாவோட அம்மா தன்னோட வீட்டுக்கு வந்தப்ப அங்க பார்த்தப்ப கல்பனா ஒரு நாயை கொன்னு போட்டுட்டா. என்ன பார்த்து கொலைச்சியா? என்ன பார்த்து? இப்ப பாத்தியா நீ எப்படி பலி ஆயிட்டேன்னு? இப்ப நான் ஒரு ரத்தத்தை குடிக்க போறேன். கல்பனா, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி நடந்துக்கிற? ஆமா கேள்வி, நான் பைத்தியம் ஆயிட்டேன். ஒருவேளை நான் செய்யறத நீ தடுக்கணும்னு நினைச்ச, எப்படி நான் அந்த டாகியோட கழுத்தை நெரிச்சேனோ அதே மாதிரி உன்னைய நெரிச்சு கொன்னுடுவேன். அப்பதான் கல்பனாவோட அம்மா தரையில லட்டுவோட துகள்கள் இருந்ததை கவனிச்சா. அவ புரிஞ்சுக்கிட்டா, அதாவது கல்பனா பேய் கொடுத்த ஸ்வீட்டை சாப்பிட்டுருக்கான்னு. அவ உடனே வீட்டை விட்டு ஓடினா. ஷாலுதான் கடலை மாவுல லட்டு செஞ்சு பிரசாதமா படைப்பா. அப்போ தினமும் அந்த பேய் ஷாலுவோட ரூபத்துல என் பொண்ணுக்கு ஸ்வீட் கொண்டு வந்து கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். கல்பனாவோட அம்மா ஷாலுவோட வீட்டுக்கு போய் அவகிட்ட சண்டை போட்டா. ஷாலு, உன்னாலதான் என்னோட பொண்ணு கல்பனா பேயோட வசத்துல மாட்டிக்கிட்டா. அவ எனக்கு ஒரே பொண்ணு.
அவளை தவிர எனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்ல. அந்த பேய் என் பொண்ணை இன்னும் கொஞ்ச நாள்ல பலி கொடுத்துருவா. இப்ப நான் என்ன பண்றதுன்னு நீயே சொல்லு. கவலைப்படாதீங்கம்மா, நான் அந்த பேய்கிட்ட சிக்கி இருக்கிற உங்க பொண்ணை எப்படியாவது வெளியே கொண்டு வருவேன். ஷாலுவுக்கு தெரியும், அதாவது அந்த பேய் எப்படியாவது என்னைக்காவது ஒரு நாள் கல்பனாவை தூக்கிட்டு போக வரும்னு. ஷாலு கல்பனா கிட்ட போனா. கல்பனா ஷாலுவை ரொம்ப மோசமான விதத்துல தாக்கினா. ஆனா ஷாலு அதுக்கு பயப்படவே இல்ல. அவ எப்படியோ கல்பனாவை ஒரு தூண்ல கட்டி வச்சுட்டா. ஷாலு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல ஒரு பெரிய குழிய தோண்டினா. அப்புறம் அதுக்கு மேல புல்ல தூவி வச்சா. அதனால வெளியில ஒரு குழி இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அமாவாசை அன்னைக்கு அந்த பேய் கல்பனாவை தூக்கிட்டு போக வந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு சின்ன பொண்ண நான் பலி கொடுக்க போறேன். அது நேரா ஆவேசமா கல்பனாவை நோக்கி போச்சு. அதுக்கு தெரியாம அந்த குழியில விழுந்துடுச்சு. அந்த தோண்டின குழியில ஷாலு நிறைய ஃபெவிகால போட்டிருந்தா. குழிக்குள்ள விழுந்ததும் அந்த பேய் ஃபெவிகாலால நல்லா ஒட்டிக்கிச்சு. அந்த பேயால கை கால் எதையுமே அசைக்க முடியல. ஷாலு ஹனுமானுக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை எடுத்துட்டு வந்து வலுக்கட்டாயமா பேயோட வாயில வச்சுட்டா. ஹனுமானோட பிரசாதம் அந்த பேயோட வாய்க்குள்ள போனதுமே அந்த பேய் எரிஞ்சு சாம்பலாச்சு. அந்த பேய் அழிஞ்ச உடனே கல்பனா தன்னோட சுய நினைவுக்கு வந்தா. அப்புறம் அவ பழையபடி நார்மல் ஆயிட்டா. கிராமத்து ஜனங்க அந்த பேய்கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சதுனால ஷாலுக்கு நன்றிய சொன்னாங்க. கீதா ரொம்ப நாளா அவளோட அம்மா கிட்ட பரங்கிக்காய் சப்ஜி செய்ய சொல்லிட்டு இருந்தா. அம்மா, எனக்கு என்னமோ சுண்டக்காய் ரொம்ப கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். பரங்கிக்காய் வாங்கிட்டு வாங்க, எனக்கு பரங்கிக்காய் சப்ஜி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. குந்தன் சித்தப்பா கடையில பரங்கிக்காய் விற்கவே மாட்டேங்கிறாரு. நீ உங்க அப்பாவுக்கு போன் போட்டு வரும்போது பரங்கிக்காய் வாங்கிட்டு வர சொல்லு. கீதா உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி பரங்கிக்காய் வாங்கிட்டு வர சொல்லி சொன்னா. கீதாவோட அப்பா வாட்ச்மேன் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அவரோட ஷிஃப்ட் ராத்திரி 10:30 மணிக்கு தான் முடியும். இப்ப இந்த ராத்திரி டைம்ல பரங்கிக்காக்கு நான் எங்க போறது? கீதாவோட அப்பாக்கு அங்க இருந்த புதர்ல இருந்து யாரோட சத்தமோ கேட்டுச்சு. பரங்கிக்காய் வாங்கிக்கோங்க, பரங்கிக்காய், பரங்கிக்காய் வாங்கிக்கோங்க, பரங்கிக்காய். இந்த குரல் காட்டுல இருந்து கேக்குதே. ஆனா இந்த ராத்திரியில எந்த பொண்ணு பரங்கிக்காய் விக்கிறான்னு தெரியலையே. நான் என்ன காட்டுக்குள்ள போகணுமா? கீதா பரங்கிக்காய் வாங்கிட்டு வர சொன்னா. அப்படி நான் வாங்கிட்டு போலன்னா அவ என் மேல கோச்சுப்பா. கீதாவோட அப்பா அந்த குரலை ஃபாலோ பண்ணி காட்டுக்குள்ள போனாரு. அங்க ஒரு அழகான பொண்ணு மரத்தக்கடியில உட்காந்து பரங்கிக்காய் வித்துட்டு இருந்ததை அவர் கவனிச்சாரு. என்னங்க, இங்க பாருங்க, எனக்கு ஒரு பரங்கிக்காய் வேணும். 20 ரூபாய் கொடுங்க, வாங்கிட்டு போங்க. கீதாவோட அப்பா 20 ரூபாய் கொடுத்து ஒரு பரங்கிக்காய் வாங்கினாரு. நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க, எனக்கு கேள்விங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நீங்க இந்த ராத்திரியில அதுவும் தனியா யாருக்காக பரங்கிக்காய் விக்கிறீங்க? எதுக்காக விக்கிறீங்க? உங்களுக்கு பகல்ல நேரம் கிடைக்காதனால தானே ராத்திரில வாங்க வந்தீங்க. இதே மாதிரி நிறைய பேர் வருவாங்க. கீதாவோட அப்பா பரங்கிக்காய் வாங்கிட்டு போனாரு. ஆனா அவரு பேய்கிட்ட பரங்கிக்காய் வாங்கினது அவருக்கு தெரியல. நான் கொடுத்த பரங்கிக்காவை சாப்பிட்டு இந்த குடும்பமே எனக்கு அடிமையாக போகுது. இதே மாதிரி மொத்த கிராமத்தையும் எனக்கு நான் அடிமையாக்கிக்க போறேன். இதுக்கப்புறம் இந்த உலகத்துல என்னோட ராஜ்யம் மட்டும்தான் நடக்கும். அந்த பேய் தன்னோட ரத்தத்தை இன்ஜெக்ஷன் மூலமா அந்த பரங்கிக்காக்குள்ள செலுத்தினா. அது மூலமா அவளோட ரத்தம் எல்லாருக்கும் பரவும். அப்புறம் அவளுக்கு அடிமையா மாறிடுவாங்க. கீதா அவளோட அப்பா கையில பரங்கிக்காய் இருக்கிறத பார்த்ததும் அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. அம்மா, அப்பா பரங்கிக்காய் வாங்கிட்டு வந்திருக்காரு. நான் இப்பவே சாப்பிடட்டுமா? எப்படி சமைக்காம சாப்பிடுவ? நான் நாளைக்கு புளிப்பு போட்டு நல்லா சமைச்சு கொடுக்கறேன், அப்புறமா சாப்பிடு. மறுநாள் கீதாவோட அம்மா பரங்கிக்காய் சமைச்சிட்டு இருந்தா. அப்ப அவங்க பக்கத்து வீட்டுக்காரி சீமா வந்தா. கீதாமா, ராஜுக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியல. அவனோட கண்ணெல்லாம் மேல போயிடுச்சு. ஏதோ அனர்த்தமான மந்திரங்கள்லாம் சொல்றான். கீதா, நீ போய் சாப்பிடு, நான் இதோ வந்துடுறேன். அம்மா போன உடனே கீதா அந்த பரங்கிக்காய சாப்பிட்டா. அவளோட கண்களும் மேல போயிடுச்சு. அவ சமையலறைக்கு போனா. ஒரு கத்தியை எடுத்து தன்னோட நெத்தியில ஒரு கோடை கிழிச்சு ஒரு மார்க் போட்டா. கொஞ்ச நேரத்துல கீதாவோட அம்மா வீட்டுக்கு வந்ததும் அப்போ கீதா 2 கைகளையும் தூக்கி கீழே குனிஞ்சு குனிஞ்சு யாரையோ வணங்குறத அவங்க கவனிச்சாங்க.
ஓ, இன்னையில இருந்து நான் உங்க அடிமை. நான் நீங்க சொல்றத கேட்பேன். உங்களுக்கு உணவா மாறுறதுக்கு கூட நான் தயாரா இருக்கேன். கீதா, நீ நீ என்னம்மா பண்ற? ராஜு இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான். ஹா ஹூ ஹா ஹூ. கீதா இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா. கீதா, இந்த பைத்தியக்காரத்தனத்தை முதல்ல நிறுத்து. ஆமா, நீ என்ன சொன்ன? கீதா தரையில இருந்த கத்திய கையில எடுத்துக்கிட்டு அவங்க அம்மாவை நோக்கி நடந்து வந்தா. ஆனா அப்பா பின்னாடி இருந்து சீமா வந்துட்டா. அவ கீதாவோட கைய பிடிச்சுக்கிட்டா. சீமாவும் கீதா அம்மாவும் சேர்ந்து கீதாவை கட்டி போட்டு வச்சாங்க. ரத்தத்தை குடிக்க போறேன். உங்க 2 பேர் ரத்தத்தை குடிக்க போறேன். கட்ட அவுத்து விடுங்க. இப்பதான் எனக்கும் புரியுது. ராஜு பரங்கிக்காய் சாப்பிட்டான். உங்க வீட்லயும் பரங்கிக்காய் செஞ்சு வச்சிருக்கீங்க. அத கீதா சாப்பிட்டிருக்கா. இந்த பரங்கிக்காய் பேயோடுது. ஒருவேளை இது அந்த பேயா இருக்குமோ? கிராமத்துல இருக்கிற பெரியவங்க எல்லாம் அந்த பேய பத்தி ஒரு கதை சொல்லுவாங்களே. ஆமா, இது அந்த பேய் தான். எப்படியாவது அந்த பேய நம்ம கொல்லணும். ஆனா அந்த பேய நம்ம எப்படி கொல்றது? பேயோட உயிர் அதோட தலைமுடியில இருக்கு. அவளோட தலைமுடிய விட்டுட்டா அவளும் இறந்து போயிடுவா. எந்த இடத்துல அந்த பேய் பரங்கிக்காய் வித்துட்டு இருந்தாலோ அதே இடத்துக்கு கீதாவோட அம்மாவும் சீமாவும் போனாங்க. நீ பின்னாடி இருந்து கத்தி எடுத்துட்டு வா, நான் முன்னாடி போறேன். ஞாபகம் வச்சுக்கோ, அவ பேயோட உருவத்துல இருக்கும்போதுதான் அவளோட தலைமுடிய கட் பண்ணணும். பெண் உருவத்துல இருக்கிற அந்த பேய்கிட்ட சீமா பக்கத்துல போனா, இங்க பாருமா, எனக்கு 10 பரங்கிக்காய் வேணும். 10 பரங்கிக்காயா? இவ்ளோ பரங்கிக்காய நீ என்ன பண்ண போற? 2 நாளும் வாங்கிட்டு போ. இல்ல, எனக்கு 10 தான் வேணும். இப்ப என்கிட்ட 10 பரங்கிக்காய் இல்ல. நான் தான் 10 பரங்கிக்காய் வேணும்னு சொன்னேன்ல. எனக்கு அதெல்லாம் தெரியாது. போய் உடனே 10 பரங்கிக்காய் கொண்டு வா. இதெல்லாம் ஒரு பேச்சா? நான் எங்க இருந்து கொண்டு வந்து தர